ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஆதி காலத்திலிருந்து மக்களால் உபயோகப்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள் தான் கொக்கைன், ஓபியம், கஞ்சா. 20ஆம் நூற்றாண்டில் பேன் பண்ணப்பட்ட இந்த பொருட்கள் மக்களுக்கு இல்லீகலாக சப்ளையர்ஸ், டீலர்ஸ் மற்றும் பெட்லர்ஸ் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் சப்ளை பண்ணப்பட்டது. அண்டர் கிரவுண்ட் ட்ரேடிங் மற்றும் மாஃபியா வேலையில் உலகத்தால் பேசப்பட்ட சில பேர் தான் கஸ்மன், பாப்லோ எஸ்கோபர், வில்லியம் ஜார்டின். சின்ன பெட்லர்ஸ்லேருந்து பெரிய கேங்ஸ்டர் வரைக்கும் கடவுளாக நினச்சிட்டு இருக்க இந்த மேதைகளை பார்த்து அவங்க மாதிரியே ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கோம் ஒரு பேதையோட கதை தான் இது. உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள பொருள் வந்து சேரல அறுத்துருவேன். டேய், கொடுத்த பொருள் அப்படியே போய் சேரணும். சரி, எதுனா மிஸ் ஆச்சு 2 பேரும் மண்ணுக்கு ஆயிருவீங்க. டேய், இந்த நாய் வெட்டி குப்பையில ஏறி. வந்தோடனே ஆரம்பிச்சியாடா? சாம் ப்ராடக்ட். டேய், நாளைக்கு அந்த ஆளை பார்க்கணும் மச்சான். ஓவர் ஆயிடுச்சு போடா. ஏய், பார்த்துக்கலாம்டா, விடுறா. நீ கிளம்ப, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு. பெட்ரோல் வேற போடணும். டேய், பர்ஸ்ல பொருள் வச்சிட்டியா? நல்லா இருக்கு. ஆ, பர்ஸு எங்க வச்சேன்? இங்கே தானே இருந்துச்சு. பர்ஸ் எங்க போட்டேன்னு தெரியலையே. பர்ஸு
மச்சான் பர்சு. டேய் மச்சான் பர்ஸை காணும்டா. பர்ஸை தொலைச்சிட்டியா? பர்ஸை தொலைச்சிட்டியா? கார் ஃபுல்லாக தேடிட்டேன்டா, எங்கே போச்சுன்னே தெரிலடா. அதில் தான்டா பொருள் இருக்கு. டேய் டேய் கடைசியாக பெட்ரோல் பங்க் தான்டா வந்தேன். உன் வீட்டுக்கிட்ட இருக்க பெட்ரோல் பங்க் தான்டா. பெட்ரோல் பங்க்ல போய் என்ன மச்சான் கேட்பேன்? டேய் கொஞ்சம் போய் பாருடா, கண்டிப்பாக அங்கே தான்டா இருக்கணும், வேற வழியே இல்லைடா, வேற எங்கேயுமே உள்ளடா. சரி நான் பெட்ரோல் பங்க்ல போய் பார்க்குறேன். பார்த்துட்டு இல்லை உங்க ஃபோன் பண்ணுறேன், நீ வா எதனா பண்ணலாம். ஒளிமயமான எதிர்காலம். ஒரு 2 நிமிஷம் பேசு. நான் உங்கள் பெட்ரோல் பங்க்கில் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? இல்லை என் ஃப்ரெண்டு வந்து பர்ஸுண்ணா பெட்ரோல் போட வந்தான். பர்ஸு மிஸ் ஆயிடுச்சுண்ணா. இல்லை புரியல அண்ணா. ஒன்றில்ண்ணா பெட்ரோல் போட வந்தான் அவன். அப்போது பர்ஸு மிஸ் ஆயிடுச்சு சொல்கிறான். அது கொஞ்சம் பார்த்தீங்களா யாராச்சும்? தெரியலையப்பா என்னன்னு. கொஞ்சம் கேட்டு பாருங்க. யாரும் இல்லையப்பா, மேனேஜர் இல்லையப்பா. மேனேஜர் தான் மேனேஜர் தான் பேச முடியும். மேனேஜர்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு பர்ஸுண்ணா. அது அவன் தொலைச்சிட்டானா பர்ஸு. உங்கள் அது கேமரா ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் போட்டு போயிடுறீங்களா? அதான்ப்பா கேமரா பக்கம் மேனேஜர் வரணும். மேனேஜர் ஊரில் இல்லை. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறாள், நான் வந்தோடனே ஃபோன் பண்ணுறேன். கொடுத்துட்டு போவா? சரிண்ணா, நான் என் பேர் ராகுல். நம்பர் கொடுத்துட்டு போகிறேன், கொஞ்சம் வந்தால் மறக்காமல் கால் பண்ணுங்க. சரி நம்பர் கொடுத்துட்டு போ. அர்ஜென்ட்டாக முக்கியமாக நிறைய விஷயம் இருக்குது. சரியா? தேங்க்யூ ரொம்ப. ஓகே. சபா டேய் எங்கடா தொலைச்சா? இவனுங்க வேற சாவடினானு. நான் மேனேஜர் வரணும், அது வரணும், இது வரணும்னு. இப்போல்லாம் என்னால் எங்கேயும் பார்க்க முடியல. காலைலவா பார்க்கலாம். நாளைக்கு வேற அந்த ஆள்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேனே தெரில. போய் டேய் மச்சான் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போய் தினம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் என்ன சொல்ல போற? 2 லட்ச ரூபா சரக்கு தொலைச்சிட்டானா? போடா. டேய் கோஸ் பாய் எடுத்தாண்டா போனோம். நைட் ரைடு, போலீஸ் இருந்தானுங்க. நைட்டுக்குள்ளே சரக்கு வந்துடும்னு சொல்லுவான். போய் சொல்ல போறியா? கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவான் தெரியல, அச்சு தொங்க விட்டுருவான். உண்மை தெரிஞ்சா இருந்தாலும் சாவடிச்சிருவான். அது ஓகே உனக்கு? நம்ம பண்ணு. இங்கே பாடுறா, 6 மாசமா இந்த தொழில் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது அப்படி இப்படி பிரச்சனை நம்ம தான் பார்க்கணும். நான் போய் தீனாவை பார்க்குறேன். உன் முன் பார்த்தா அப்படியே கண்டுபிடிச்சிருவான் மொட்டையன். டே எனக்கு இன்னமும் சரியா போலடாடி. ஒன்றும் ஆகுது, வாடா. சிக்கன் வராமல் பார்த்துக்கோ. இவர் இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். யாரா அது நம்ம மேலே கேஸ் போட்டது? எனக்கு தெரியலண்ணா. எனக்கு தெரியும், அந்த கோஸ் பாய் தான். கூடிய இருந்து முதல்ல குத்திட்டான். உட்கார்றா. பொருளை கொடுத்து சீக்கிரம் கிளம்பி போயினே இரு. இல்லை தினண்ணா, நேற்று கோஸ்பாய் எடுத்தாண்ட போனோம். ரைடு, போலீஸ் இருந்தானுங்க. சரக்கு வாங்க முடியலண்ணா. என்னடா இது புது கதையாக இருக்குது? இவன் என்னடா நான் ரைடுன்றான், நீ என்னடா நான் கேஸுன்ற. போடுறான் அந்த ஃபோனை. என்ன பாய், நேற்று ஷெட்டில் ரைடாமே? ரைடா? என்ன தினா, நீயே லைன் அடிக்க போறியா? லைன் அடிக்கிறது, கேஸ் கொடுக்கறதெல்லாம் உன் வேலை பாய். தினா, என் பொழப்பு இப்போ தான் ஒழுங்காக போயிட்டுருக்கு. நேற்று ஓ சொல்லாம் ஏதாவது 2 பேர் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போனாயில்ல? என்னது
நேற்று சரக்கு வாங்கிட்டு போனாங்களா? உழப்பிற்கு ஃபோனை வைடா. உட்கார்றா. இல்லை பரவாயில்ல. உட்கார்றா. பரவாயில்ல. உட்கார்றா. வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைடா. வாழ வைக்கிறவங்க கிட்டே வாழாடுறது தாண்டா தப்பு. இல்லை சத்தியமாக அந்த மாதிரிலாம் நான் தொலைச்சிட்டேன். நான் அடிங் போடுறான் அந்த நாயை. உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள பொருள் வந்து சேரல அறுத்துருவேன். போலாம். வாங்கிட்டியா? ஹலோ யாரு? ஹலோ ராகுலா? ராகுல் தான். யாரு? என்னப்பா ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேற. டேய் சின்ன ப்ராப்ளம், சொல்லுங்க விஷயம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும்னு சொன்னீங்களா? இப்போ வந்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. சிசிடிவியா? தோற சார். அட பேத. தானே என்னப்பா இருந்திருக்கு? இந்த ஆள் கொடுத்த டைம் வேற முடிய போகுதுடா. என்ன பண்ணுறதுனே தெரில. என் மேலேயும் தப்பு இருக்கு மச்சான். அது நெட்டி ஜாயிண்ட் அடிச்சிடவே கூடாது. அதான் தானே இவ்வளோ பிரச்சனை. காரை வித்தாச்சு அந்த ஆள்கிட்ட காசை கொடுத்துருவோம். வேறு வழியே இல்லை. நானும் அதான் நினைக்கிறேன். சரி நான் போய் கேட்டு பார்க்குறேன் தெரிஞ்சவங்க கிட்ட. நீ உடம்பு பார்த்துக்கோ. நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ யாரு? பரசுராமனா? ஆமாம். உன் பர்ஸ் வந்து கேகே நகர் வாட்டர் டேங்கிட்ட கிடச்சிது. நீங்கள் யாரு? நான் R7 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன்ப்பா. ஹலோ பா, லைனில் இருக்கியா இல்லையா? ஹலோ